வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏடிஎம் அகாடமி. யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்ல நம்ம யூடியூப்ல ஃப்ரீ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே 3 செஷன்ல இருக்கும். யூனிட் 3 and 4ல உள்ள ஐ வெயிட்டேஜ் டாபிக்ஸ் பிளஸ் எம்சிக்யூ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட்க்கு ஏடிஎம் அகாடமி ஆப்ல நம்ம கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியாச்சு அண்ட் அதுக்கான என்ரோல்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணாம இன்னும் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட யூடியூப்ல வெறும் ஐ வெயிட்டேஜ் டாபிக்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். பட் நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ல நம்ம ஏப்ரல் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபுல் சிலபஸ் கவரேஜ் நம்ம பார்க்க போறோம் ஃபார் யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட். ஸோ கிராஷ் கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அண்ட் வீடியோ லெக்சர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் லைவ் கிளாஸஸோட. அண்ட் யூ வில் ஆல்சோ ஹேவ் எம்சிக்யூஸ் ஆல்சோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கிராஷ் கோர்ஸ். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜூன் மாசம் நீங்க யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட் கன்ஃபார்மா கிராக் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு செஷன் தட் இஸ் டே 3 செஷன்ல நம்ம யூனிட் 3 and 4 நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி டே 1 டே 2 முடிச்சாச்சு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் நம்மளோட ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் எப்படி நம்மளுக்கு போக போகுது அப்படின்றது. ரெகுலரா நம்மளுக்கு கிளாஸஸ் நம்மளுக்கு யூடியூப்ல போட்டுருவோம். ஸோ மேக் ஷூர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏடிஎம் அகாடமி. ஸோ இப்போ வாங்க நம்ம டாபிக் உள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 2 யூனிட் பார்க்க போறோம்னு சொன்னால யூனிட் 3ல என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். தட் இஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலும் சரி பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் எப்பவுமே ஒரு கொஸ்டின் எப்பவுமே வந்துடுது. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் எப்பவுமே வந்துடும். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அப்ரைசலா இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால நல்லா அதை கிளியரா படிச்சுக்கோங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த செஷன்லயும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டேலண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வாட் இஸ் டேலண்ட் மேனேஜ்மெண்ட்? டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனில உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேலண்ட், அதாவது லைக் டாப் லெவல்ல இருந்து லோவர் லெவல் வரைக்கும் அந்த டேலண்ட்டை எப்படி மேனேஜ் பண்றது, அதை ரெக்ரூட்மெண்ட்டும் அடங்கும். அததான் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஸோ இது முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இஸ் அகேன் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நான் சொன்னேன்ல நம்மளுக்கு ஆல்ரெடி யூனிட் 2ல ஹெச்ஆர்எம் ஸ்டார்ட் ஆகுது. ஹாஃப் த வே த்ரூல ஹெச்ஆர்எம் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி போன செஷன்ல நம்ம பார்த்தப்போ. ஸோ அந்த ஹாஃப் த வே ஸ்டார்ட் ஆகுது. யூனிட் 3 ஃபுல்லாவே உங்களுக்கு ஹெச்ஆர்எம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுல டிஸ்பியூட்ஸ், தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ், கிரீவியன்ஸ், உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் லேபர் வெல்ஃபேர். லேபர் வெல்ஃபேர்ல தான் ட்ரேட் யூனியன் அண்ட் கலெக்டிவ் பார்கெனிங், அப்புறம் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட், சேஞ்ச், பாடி இன்டர்வென்ஷன்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ வாங்க செஷனுக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு டெஃபினேஷன் நான் இங்க கொடுத்துருக்கேன். பட் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அந்த எல்லா எம்ப்ளாயிஸையும் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அது ஹெச்ஆர் தான் மேனேஜ் பண்ணணும். பிகாஸ் இப்போ ஒரு எம்ப்ளாயி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஒரு எம்ப்ளாயி கொஞ்சம் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா எம்ப்ளாய்க்கும் நீங்க இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்ற ஒரு ரிவ்யூ கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி நீங்க அடுத்தது நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அதாவது இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுதான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பிளானிங்ல, ஆல்வேஸ் பிளானிங் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மானிட்டரிங். ஸோ நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா மானிட்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெவலப்பிங். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணியாச்சு எம்ப்ளாயிஸ. எம்ப்ளாயிஸ அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த எம்ப்ளாய்க்கு இந்த பர்டிகுலர் திங்ஸ் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும். லைக் ஒரு கோர்ஸ் அவங்கள ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி டெவலப்பிங் திங்ஸ் நம்ம பார்க்கறோம். அண்ட் தென் அவங்க டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் திருப்பியும் நடக்கும். அப்போ ஃபைனலா ரேட்டிங் போவாங்க. ஓகேவா? இதுல இருந்து தட் இஸ் டெவலப்பிங்ல இருந்து ரேட்டிங்க்கு போறோம். ரேட்டிங்க்கு தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ். நெக்ஸ்ட் ரிவார்டிங். ஃபைனலி நம்ம ரிவார்ட் எப்படி கொடுக்கலாம், போனஸ், அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுதான் ஃபைனல் ஸ்டெப் விச் இஸ் ஃபிஃப்த் ஸ்டெப். கிளியரா? திஸ் இஸ் அபவுட் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் குள்ளதான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்ற டேர்ம் இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ்
மேனேஜ்மெண்ட்குள்ளதான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, இதுக்குள்ளதான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, PA, தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ ஒரு சப் கேட்டகரின்னு சொல்றேன். ஸோ அப்ரைசல் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட். லைக் வந்து நம்ம எக்ஸாமைன் பண்றோம். வி ஆர் எக்ஸாமைனிங். ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களே, எக்ஸாமைன் பண்றோம். எக்ஸாமைன் பண்றதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா we are talking about performance appraisal. எக்ஸாமைன் பண்றது தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ இங்க எதை எக்ஸாமைன் பண்ணுவாங்க? ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அந்த எல்லா எம்ப்ளாயீஸையும் நம்ம வந்து எக்ஸாமைன் பண்றோம். எப்படி? அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு தனியா ரேட்டிங் ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கும். அந்த ரேட்டிங்ஸ், வேரியஸ் ரேட்டிங் ஸ்கேல்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். அந்த ரேட்டிங் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்லே வந்து உங்களுக்கு வந்து we have various ப்ராசஸ். ஓகேவா? பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ல உங்களுக்கு என்ன இருக்கு, வேரியஸ் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா இருக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ல வந்து ப்ராசஸ் தான் வந்து எப்பவுமே கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் நான் எப்பவுமே நான் வந்து ஆல்ரெடி போன செஷன்ல கூட காமிச்சிருந்தேன் சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படின்னா லைக் ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது நீங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, அந்த எம்ப்ளாயி வந்து அந்த ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஒரு பெஞ்ச் மார்க்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சிருப்பாங்க யாராவது, அதை வந்து ஸ்டாண்டர்டா எடுத்துக்கலாம். இல்ல இதுதான் உங்களோட பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லைக் இது வந்து ஒரு கோல் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? ஸோ தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் மெஷரபிள் கோல்ஸ். ஸோ இப்போ இந்த பெஞ்ச் மார்க் நம்ம கையில இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்மளால பண்ண முடியாத அளவுக்கு கோல்ஸ் அப்படின்னு. இப்போ எல்லாருமாலையும் 100% இந்த பெஞ்ச் மார்க்கை பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அப்போ இதுல இருந்து மெஷரபிள் கோல்ஸ், நம்மளால பண்ண முடியற அளவுக்குன்னு சில கோல்ஸ், அந்த கோல்ஸ் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்யூனிகேட் அபவுட் தி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்போ இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிரும். பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are communicating it. And then ஃபைனலா மெஷர்மெண்ட் நடக்குது, ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸோட மெஷர்மெண்ட். அண்ட் தென் ஃபைனல் அப்ரைசல் வித் தி எம்ப்ளாயி. அண்ட் தென் இதுதான் நான் சொன்ன கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். அண்ட் ஃபைனலி வந்து அந்த ஃபீட்பேக் வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் ரொம்ப நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே தேர் இஸ் அ கொஸ்டின் இன் தி மெத்தட்ஸ் ஆஃப். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு, ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து மாடர்ன் மெத்தட்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்னா வேரியஸ் மெத்தட். ரேங்கிங் மெத்தட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அந்த மாதிரி வந்து ரேங்க்ஸ். பேட் கம்பேரிசன் அப்படின்றது என்ன அப்படின்னா லைக் A அண்ட் B அப்படின்னா ரெண்டு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு எம்ப்ளாயிக்குள்ள கம்பேரிசன் நடக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிரேடிங் மெத்தட்னாலும் அந்த சேம் திங், A கிரேட், B கிரேட், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ஓகேவா? அவ்வளவா ஒன்றும் வந்து லைக் இட் இஸ் நாட் லைக் ரொம்ப டஃப்பா அந்த மெத்தட்ஸ் எல்லாம் புரியாத அளவுக்குலாம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டேர்ம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து மாடர்ன் மெத்தட். ஸோ இந்த MBO அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க வந்து போத் ஆர்கனைசேஷன் ஆஸ் வெல் அஸ் தி எம்ப்ளாயிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து they will create the goal and they will achieve it. ஸோ அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ். ஸோ இதுல வந்து அசஸ்மெண்ட் வந்து எப்பத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஃப்ரம் திஸ் பொசிஷன். எம்ப்ளாயி கோல் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்களா, ஒர்க் வந்து டுகெதர் பண்றாங்க பாத்தீங்களா, லைக் எம்ப்ளாயர் கூட ஸ்டார்ட் பண்றதுல இருந்து இந்த அசஸ்மெண்ட் இஸ் எவ்வளோ அழகா அவங்களால வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியுது. நெக்ஸ்ட் 360 டிகிரி அப்படின்றது. 360 டிகிரி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இதுதான் ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. அந்த எம்ப்ளாயி எந்த ஒரு சபார்டினேட், அதாவது லைக் ஒரு ஹெட்டை வந்து லைக் ரிப்போர்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறது அபவுட் தி எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ ஆர் இந்த எம்ப்ளாயி எந்த ஒரு இப்போ இந்த எம்ப்ளாயி ஒரு மேனேஜரா இருக்காங்கன்னு வச்சுக்கோ.
அவங்களோட ஹெட் கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வாங்குறாங்க. அவங்களுக்கு கீழே சில பேர் இருப்பாங்க, வேலை செய்வாங்க, ஃபர்ஸ்ட் லைன் எம்ப்ளாயிஸ். ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் நம்ம வந்து ஃபீட்பேக் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லார்கிட்ட இருந்தும் ஃபீட்பேக் வாங்குறது அபவுட் தட் எம்ப்ளாயி. இது வந்து இன்டர்னலா தான் நடக்கும், ஒன்லி வித்தின் தி கம்பெனி. ஸோ அப்போ 360 டிகிரி அப்படின்றது வித்தின் தி கம்பெனி. ஸோ 360 அப்படின்றது என்ன, வித்தின் தி கம்பெனி. ஓகேவா? இதே உங்களுக்கு இன்னொரு ஒரு டிகிரி நடக்கும், தட் இஸ் 720 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது 720 அப்படின்றது இன்டர்னலி நடக்கும் அண்ட் எக்ஸ்டர்னலி நடக்கும், ரெண்டு டைப்பாவும் நடக்கும். கிளியரா? இதுதான் அதை பத்தி. ஸோ நெக்ஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் மெத்தட், அசஸ்மெண்ட் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் பிஹேவியர்லி ஆங்கர்ட் ரேட்டிங் ஸ்கில். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் தான். நம்மளுக்கு மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது NVO 360 டிகிரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டேலண்ட் மேனேஜ்மெண்ட். நான் சொன்னேன் பாத்தீங்களா, வேரியஸ் லெவல். நம்மளுக்கு போன வாட்டியே நம்ம வந்து பார்த்திருப்போம் தட் வி ஹாவ் அன் ஹையார்கி. அந்த ஹையார்கில இந்த 3 லெவல்ஸ், இந்த 3 லெவல்ஸுமே நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் HR டீம். HR டீம் இருந்தா மட்டும்தான் அது முடியும். கரெக்டா? ஸோ HR டீம் இல்லை அப்படின்னா அது வந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதுல வந்து கிளியரா இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஆப்டிமலான ஒர்க் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளான். ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே பிளான் தான். நான் சொன்னேன்ல, HR டீம்ல பிளானிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து தி டீல் வித் தி மார்க்கெட்டிங் ஆஃப், இப்போ வந்து டேலண்ட். நான் சொன்ன இது வந்து அப்படியே வந்து HRP, லைக் HRPயும் சேர்ந்திருக்கு. அண்ட் தென் யுவர் ரெக்ரூட்மெண்ட் ஆல்சோ இஸ் தேர். HRP ரெக்ரூட்மெண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது. தட் இஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போன Day 2 செஷன்ல பார்த்தது தான் இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க, நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஆன்போர்ட் பண்றாங்க அண்ட் தென் கல்ச்சர் ஃபிட். அதாவது அவங்க அந்த பர்டிகுலர் கல்ச்சருக்கு அவங்க வந்து தே ஷுட் பி இனஃப் டு அந்த கல்ச்சரை ஜாயின் பண்றதுக்கு அவங்க வந்து கேப்பபிளா இருக்கும் அந்த பர்டிகுலர். அண்ட் ஃபைனலா சக்சஷன் பிளானிங். ஸோ சக்சஷன் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்றது குவிக்கா நான் சொல்லிடுறேன். சக்சஷன் பிளானிங் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய், அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து ஃபியூச்சர்ல எந்த பொசிஷன்ல போய் லேண்ட் ஆகலாம் அப்படின்றத பிளான் போடுறதுதான் சக்சஷன் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபியூச்சர்ல வந்து லைக் வந்து வாட் தே வில் டூ அப்படின்றதுதான் வி ஆர் கோனா பி டார்கெட்டிங் அட். லைக் வந்து நீங்க ஃபியூச்சர்ல வந்து எப்படி வந்து அந்த எம்ப்ளாயை வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம், லைக் வந்து ஹையார்கில வந்து ஹையர்ல நம்ம பிளேஸ் பண்றதுக்கு நம்ம வந்து பேசுவோம். நெக்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு 3 லெவல்ஸ்ல இருக்கு, சாஃப்ட், ஃபங்க்ஷனல் அண்ட் தென் கம்ப்ளைன்ஸ். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் கம்யூனிகேஷன் பேசிஸ். ஃபங்க்ஷனல் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ்ட், கம்ப்ளைன்ஸ் பேஸ்ட் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஸ்கில் பேஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ராபர்ட் எல் கான்ஸ்ட் அவருடைய ஸ்கில்ஸ். ஸோ 3 லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி இருக்கு. டாப் லெவல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்செப்சுவல் ஸ்கில்ஸ், மிடில் லெவல்ல ஹியூமன் ஸ்கில்ஸ், ஃபர்ஸ்ட் லைன்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஸ்கில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். கிளியரா? நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அப்படின்னா என்ன? ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போத் தி எம்ப்ளாயீஸ் அண்ட் தி எம்ப்ளாயர் தே ஷுட் ஒர்க் டுகெதர். ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்யணும், எந்த ஒரு சண்டை எதுவுமே இல்லாம. அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். ஸோ டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா என்ன? பிரச்சனை இருந்ததுதான், எம்ப்ளாயீஸ்க்கும் எம்ப்ளாயருக்கும் நடுவில் பிரச்சனை இருந்தாதான் நம்ம அதை இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிரீவியன்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயியா இருக்கும் இல்ல யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம வந்து அட்ரஸ் பண்ணும் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம கிரீவியன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து கிரீவியன்ஸ். அதாவது அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் வந்து கிரீவியன்ஸ் கமிட்டின்னு இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுலயே வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ எப்படிலாம் அந்த டிஸ்பியூட், இப்போ டிஸ்பியூட் இருக்கு, அந்த டிஸ்பியூட்டை எப்படிலாம் நம்ம செட்டில் பண்ணலாம் அப்படின்னா கலெக்டிவ் பார்கெனிங், மீடியேஷன், கான்சிலேஷன் அண்ட் ஆர்பிட்ரேஷன். ஸோ கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்றது இட் இஸ் டன் வித்தின் தி கம்பெனி, கம்பெனிக்குள்ளேயே நடக்குது. வேற மிச்சம் எல்லாமே வந்து அவுட் சைட்.
ஸோ ட்ரேட் யூனியன் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு யூனியனா தே வில் ஃபார்ம் யூனியன், அததான் ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்லி ஓகேவா, தே வில் ஃபார்ம் டுகெதர். ஸோ கலெக்டிவ் பார்கெனிங் பத்தி இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம், ஓகேவா, அப்போ அந்த ப்ராப்ளம எம்ப்ளாயர் கிட்ட எடுத்துட்டு போய் சொல்றாங்க. அப்போ அந்த எம்ப்ளாயர் சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ப்ளாயோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அதை கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைப்ஸை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இன்டெப்தா நம்ம வந்து ஃபர்தரா அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். ஆன் தி ஹோல் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதான் நம்ம சிம்பிள் வேர்ட்ஸ்ல பார்ப்போம். ஆர்கனைசேஷனல் சேஞ்சுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். சேஞ்ச் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் இல்ல டெக்னாலஜி இல்ல ப்ராசஸ் இல்ல பிசினஸ் மாடலையே வந்து சேஞ்ச் பண்றது, அததான் வந்து சேஞ்சுன்னு சொல்லுவோம். வேறஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு எஃபெக்டிவ்னஸ், அதாவது எஃபிஷியன்டா வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும், அதுக்கான ஒரு பர்டிகுலர் பிளானா, அதான் வந்து ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஓகேவா, இதுக்கான கிளாரிட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஆர்கனைசேஷனல் சேஞ்ச்லயே வந்து ஒரு பர்டிகுலர் மாடல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதாவது லிவின்ஸ் 3 ஸ்டெப் மாடல்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அன்ஃப்ரீஸ், செகண்ட் தான் சேஞ்ச் அண்ட் தேர்ட் வந்து ரீஃப்ரீஸ். ஸோ இதை வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் ஓடி இன்டர்வென்ஷன். ஸோ ஓடி இன்டர்வென்ஷன்ஸ்னா என்னென்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டு வரலாம், இல்ல ஏதாவது ஒரு நியூ ப்ராசஸ், ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றது, ஃபங்க்ஷனிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ப்ராசஸ் எடுத்துட்டு வரும் அதெல்லாம் தான். இப்போ யூனிட் 1க்கான எம்சிக்யூஸ் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் வச்சு இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணி பாருங்க. இது வந்து உங்களோட டெஸ்டிங்காக தான். லைக் நீங்க இவ்வளவு நேரம் நீங்க இந்த கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும், அதுக்கு தான். So first question பாருங்க, which performance appraisal method collects feedback from the supervisor, peers, subordinate and customer? So நான் சொன்னேன் பாத்தீங்களா, சூப்பர்வைசர்ஸ், பியர்ஸ், சபார்டினேட். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கு கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்றது இட் இஸ் இன்டர்னல். அப்போ இது என்னது, இட் இஸ் 360 டிகிரி ஃபீட்பேக் அப்ரைசல், சாரி 360 டிகிரி அப்ரைசல். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன, 360 டிகிரி அப்ரைசல். இட் கேதர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அது ஒன்லி அரவுண்ட் தி எம்ப்ளாயிஸ், எம்ப்ளாயி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்க. MBO கிராஃபிக் ரேட்டிங் ஸ்கேல் பார்ஸ். பார்ஸ் அப்படின்னா இட்ஸ் லைக் பிஹேவியரல் பத்தி தே வில் ரேட், அது அவங்க பர்டிகுலர் எம்ப்ளாயோட பிஹேவியரை ரேட் பண்றது. கிராஃபிக் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னா ரேட்டிங் தி எம்ப்ளாயிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ட்ரேட்ஸ். ட்ரேட்ஸ் அப்படின்னா பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ், பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, which concept refers to identifying and developing future leaders within an organization? ஸோ ஃபியூச்சர் லீடர் நான் என்ன சொன்னேன், சக்சஷன் பிளானிங், ஆப்ஷன் பி. ஃபியூச்சர்ல இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி பி அப்படின்ற ஒரு எம்ப்ளாயி ஃபியூச்சர்ல இந்த பொசிஷனுக்கு கேப்பபிளா இருப்பாங்க ஹையார்கில அப்படின்னா அதை தான் வந்து சக்சஷன் பிளானிங். ஸோ ஜாப் ரொட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, ஏ அப்படின்ற ஒரு எம்ப்ளாயி வந்து பி உடைய எம்ப்ளாயி அப்படின்னா இவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க, இவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ரொட்டேட் பண்ணி தே வில் ஒர்க். பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் நம்ம பார்த்தாச்சு. ஒர்க் ஃபோர்ஸ் டைவர்சிட்டி. ஸோ டெமோகிராஃபிக் குரூப்ஸ், வேரியஸ் ஏஜ், வேரியஸ் லொகேஷன், அந்த மாதிரி வேரியஸ் குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்றாங்க, அததான் ஒர்க் ஃபோர்ஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, which of the following is the first step in the grievance handling process? ஸோ கிரீவியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இட் இஸ் டு அக்னாலேஜ். நம்ம ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி கிட்ட இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து we have to acknowledge, எஸ் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே, மிச்சம் எல்லாமே இந்த ஆர்பிட்ரேஷன், இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் கொலெக்டிவ் பார்கெனிங். ஆர்பிட்ரேஷன் நான் சொன்னேன்ல எக்ஸ்டர்னல் அப்படின்றது, ஒரு தேர்ட் பார்ட்டியை கூப்பிட்டு சால்வ் பண்ண வைப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் லைக் நார்மலான ஒரு வேர்டு தான். கலெக்டிவ் பார்கெனிங் இன்டர்னல் நெகோசியேஷன் வந்து வித்தின் தி ஆர்கனைசேஷனே நடக்கும். நெக்ஸ்ட் collective bargaining refers to negotiation between. So யார் ரெண்டு பேருக்குள்ள நடக்கும், it is between the employer and the trade union. அவங்க ரெண்டு பேருக்குள்ள employer and employees. trade unionனா என்ன, employees. ஓகேவா? ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் நடக்கும். மிச்சம் எல்லாமே வந்து it is not the correct
option for it. So option B, employer and trade union is correct. Next, who proposed the 3-stage model of organizational change? So நம்ம பார்த்தோம்னா அந்த 3-stage model அது யார் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் ஏ, கர்ட் லிபின் அப்படின்றவர் தான் வந்து இந்த 3-ஸ்டெப் மாடல். ஃபர்ஸ்ட் அன்ஃப்ரீசிங், செகண்ட் இஸ் சேஞ்ச், அதுக்கப்புறம் தேர்டு ரீஃப்ரீசிங். ஸோ மிச்ச எல்லா ஆப்ஷனுக்கும் நம்ம ஆல்ரெடி டே 2 செஷன்ல மெக்ரேக்கரை பத்தி பார்த்தோம். தியரி எக்ஸ் அப்படின்றது இட் இஸ் அத்தாரிட்டேரியன், தியரி ஒய் அப்படின்றது பார்ட்டிசிபேட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளியரா? இப்போ நம்ம we are moving to unit number 4. Unit 3 பார்த்தாச்சு. இப்போ unit 4 போறோம். ஸோ யூனிட் 4ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், அதுல வந்து ரேஷியோ அனாலிசிஸ், டியூபாட் அனாலிசிஸ், அண்ட் தென் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கேஷ் ஃப்ளோ அண்ட் டியூபாட் அனாலிசிஸ். ஃபண்ட் ஃப்ளோவும் இம்பார்ட்டன்ட் தான், பட் அதோட கேஷ் ஃப்ளோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சிவிபி அனாலிசிஸ் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அதோட தியரிஸ், வேரியஸ் தியரிஸ், அண்ட் தென் லீவரேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நம்மளுக்கு மேஜரா வந்து இந்த 2 டாபிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸும் லீவரேஜும் ஃபார்முலா தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஃபார்முலாஸ் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த 2 டாபிக்ஸ். ஃபார்முலா அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பார்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு தெரியும் அசட்ஸ், லயபிலிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டிஸ். நெக்ஸ்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ரெவென்யூ, அதாவது இன்கம் அண்ட் தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதை தான் நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பார்ப்போம். கேஷ் ஃப்ளோல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் லைக் நம்ம கேஷ் ஃப்ளோ தனியாவே பார்ப்போம். ஸோ அப்போ நான் காட்டுறேன். ஸோ இதுதான் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பார்ட் பொறுத்தவரை. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் போறோம். இதுலயும் அகெயின் ஃபார்முலாஸ் தான். ஸோ எல்லாத்துலயுமே மேஜரா நம்ம பார்க்கறது வந்து ஃபார்முலாஸ் தான் மேஜரா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து வேரியஸ் கேட்டகரிஸா பிரியும். லிக்விடிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியஸ் சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஆக்சுவலி இதோட நிறைய ஃபார்முலாஸே இருக்கு. இங்க நான் சிம்பிளா உங்களுக்கு வந்து கரண்ட் ரேஷியோ அப்படின்னா கரண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் குறிக்கும், நெட் மார்ஜின், ப்ராஃபிட்டபிலிட்டி, தென் அசட் டர்ன் ஓவர் அண்ட் டெப்த் ரேஷியோ. இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து மேஜரா இங்க வந்து ஃபார்முலாஸை பார்த்துப்போம். ஸோ கரண்ட் ரேஷியோ அப்படின்னா கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஸோ உங்களுக்கு சில டைம் ப்ராப்ளம்ஸ்லயே உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ ப்ராப்ளம்ஸ் நிறையவே கேட்கறாங்க. ஜாப் காஸ்டிங்ல இருந்து இப்போ லேட்டஸ்டா கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி தான் கரண்ட் ரேஷியோ. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, நெட் மார்ஜின் இஸ் ஈக்குவல்ஸ் டு நெட் இன்கம் டிவைடட் பை சேல்ஸ். நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ரேஷியோ, அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல்ஸ் டு சேல்ஸ் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ், டோட்டல் அசட்ஸ். நெக்ஸ்ட் solvency ratio, depth ratio, which is equals to depth, total depth divided by total assets. So உங்களுக்கு questionல எதை கொடுத்திருக்காங்களோ அதை வச்சுதான் நீங்க வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் DuPont analysis is very very important. லாஸ்ட் சைக்கிள்ல கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் அப்படின்னா DuPont analysis தான். பிகாஸ் இது வந்து ரொம்பவே சிம்பிள். இதுல வந்து நீங்க ஒரு வந்து 3 விஷயம் தான் தெரிஞ்சு வைக்க வேண்டியது. 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு இதுல. ஓகேவா? அது என்ன அப்படின்றத பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ DuPont அனாலிசிஸ் அப்படின்றது அது வந்து இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து லைக் வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த DuPont அனாலிசிஸே நம்ம பண்றோம். அது மேஜரா எதுக்கு அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது ROE, அதுக்குதான். ஓகேவா? ஸோ இதுல வந்து 3 காம்போனன்ட்ஸ் மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இட் இஸ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின், second it is asset turnover, and third one it is equity multiplier. So இந்த
காம்போனன்ட்ஸ் என்னன்றதை கேட்கலாம். ஸோ அதனால நீங்க கிளியரா படிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே 3 காம்போனன்ட்ஸ் நல்லா ஞாபகம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நெட் ப்ராஃபிட் மார்ஜின், அசட் டர்ன் ஓவர் அண்ட் ஈக்விட்டி மல்டிப்ளையர். ஸோ இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம். டூபாட் அனாலிசிஸ்னாலே 3 காம்போனன்ட்ஸ் அப்படின்றது. அண்ட் இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா எஃப் டால்டன் ப்ரவுன் அப்படின்றவர் தான் வந்து இவர் வந்து டூபாட் கார்பரேஷன்ல ஹி ஒர்க் அண்ட் ஹி ஃபவுண்ட் திஸ். ஓகேவா? இட் வாஸ் ஆக்சுவலி டெவலப்ட் பை clear. So 3 components DuPont அப்படினாலே 3 components அப்படின்றது உங்க மைண்டுக்கு வரும். ஓகேவா? Now let's move on to a very important topic which is cash flow statement. So cash flow statement பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதை வந்து 3ஆ பிரிக்கலாம். First, operating activities. Second, investing activities. And third, financing activities. இப்போ உங்களுக்கு questions இதுல இருந்து எப்படி raise ஆகும்ன்றது சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல போடலாம், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் போடலாம், பினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ் போடலான்றது தான் கொஸ்டின். உங்களுக்கு இப்படிதான் எப்பவுமே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க, எப்படி இதை ஈஸியா படிக்கலான்றதையும் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த 3 இதுல எது எதெல்லாம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளா நம்ம கேஷ் ஃப்ளோவை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஃபண்ட் ஃப்ளோ. இட் இஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட், இன்னொன்னு அப்ளிகேஷன்ஸ். சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்னா எது மூலியமா நம்மளுக்கு வந்து நம்மளோட கேஷ்னு இல்லை, நம்மளுக்கு அசட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு மணி எது மூலியமா கிடைக்குது, எந்தெந்த சோர்சஸ் மூலியமா நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்குது. அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எது இதுலாம் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து அதை வந்து நம்மளுக்கு கிடைச்ச சோர்சஸை எது இதுலாம் அப்ளை பண்றோம். ஸோ ஃபண்ட் ஃப்ளோலையும் அகெயின் சேம் தான். உங்களுக்கு எப்படி வந்து இது ரெண்டுமே அப்ளை ஆகுது அப்படின்றத பார்த்து. நெக்ஸ்ட் சிவிபி அனாலிசிஸ். ஸோ காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இப்போ ஒரு காஸ்ட் சேஞ்ச் ஆகும் போது வால்யூம்க்கு அந்த ரெஸ்பெக்டிவ் இதுபடி உங்களுக்கு வந்து அந்த அனாலிசிஸ், அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி கிடைக்குது அப்படின்றதுதான் பாக்குறது. லைக் வந்து இது மேஜரா மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்ல, ஏன்னா வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகும் போதும் சரி, ஏன்னா வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போதுதான் இது வந்து மேஜரா இந்த அனாலிசிஸ் ஒர்க் அவுட் ஆகும். கிளியரா? ஸோ இது வந்து சிம்பிளா என்னன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணும். மார்ஜினல் காஸ்டிங். ஸோ மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி வேணா ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் ஏ அப்படின்ற கஸ்டமர் வந்து எப்பவுமே வந்து 2 யூனிட்ஸ் தான் வாங்குவாங்க. சுகர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுகர் வந்து 2 யூனிட்ஸ் தான் வாங்குவாங்க அப்படின்னா, பட் அவங்க சின்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த சுகர் அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவங்க போக போக வந்து 3 யூனிட்ஸ் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்போ அந்த 1 எக்ஸ்ட்ரா யூனிட் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மார்ஜினல் காஸ்டிங். அந்த எக்ஸ்ட்ரா யூனிட் தான் மார்ஜினல். ஸோ இதோட ஃபார்முலா பாருங்க, டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்றது மாறாது எப்பவுமே. டோட்டல் காஸ்ட்ல தான் உங்களுக்கு வந்து வேரியபிள் காஸ்ட் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர் increase in total cost divided by increase in total units. Clear? So marginal costing ஓட மீனிங் புரிச்சுக்கோ. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அண்ட் வேரியன்ஸ் காஸ்ட் அப்படின்றது, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு காஸ்ட் அப்படின்றது வச்சிருப்பாங்க. வேறஸ் வேரியன்ஸ் அப்படின்றது இட் வில் பி சேஞ்ச் ஆகிட்டே. ஸோ இதோட கிளாசிபிகேஷன் நான் இங்க கொடுத்துருக்க பாருங்க. இது எல்லாமே வந்து நீங்க படிச்சா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ்ல உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. அதாவது இதுல வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஒன்று. அந்த காஸ்ட் வேரியன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ல வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு ஃபர்தரா உங்களுக்கு தெரியும். இந்த கிளாசிபிகேஷன் நீங்க பொறுமையா உட்காந்து படிங்க. அண்ட் இந்த ஃபார்முலாஸ் போன வாட்டி இந்த ஃபார்முலாஸ் தான் எக்ஸாம்ல கேட்டாங்க. டிசம்பர் சைக்கிள்ல இந்த ஃபார்முலா தான் கேட்டாங்க. கிளியரா? இந்த ஃபார்முலாஸை பார்த்துக்கோங்க. இது டைரக்ட் மெட்டீரியல் வேரியன்ஸ். அண்ட் தென் வி ஹாவ் அகெயின் த கண்டினியூட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ். உங்களுக்கு வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மொத்தம் 3 தியரிஸ் இருக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல. ரெலவென்ஸ் தியரி, இரலவென்ஸ் அண்ட் அதர் தியரிஸ். ஸோ ரெலவென்ஸ்ல நெட் இன்கம் அப்ரோச், ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா அசம்ஷன்ஸ். பிகாஸ் இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அசம்ஷன்ஸ் தான் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு 5-6 அசம்ஷன்ஸ் கொடுத்து இதுல எது கரெக்டான அசம்ஷன்ஸ் அப்படின்றது தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல இரலவென்ஸ் தியரி, அதாவது NOI நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச், அப்புறம் MM
மோடி கிலானி மில்லர் அப்ரோச். நெக்ஸ்ட் அதர் தியரிஸ்ல வந்து த்ரெட் தியரி, பெக்கிங் ஆர்டர் தியரி. இந்த பெக்கிங் ஆர்டர் தியரியும் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் we move on to leverage. ஃபார்முலாஸ் கம்பல்சரியா படிச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ரேட்டிங் லீவரேஜ்னா என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபினான்சியல் லீவரேஜ்னா என்னென்ன இருக்கு, கம்பைன் லீவரேஜ்னா அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தான் எக்ஸாம்ல மேஜரா கேட்பாங்க. ஸோ லீவரேஜ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் டெப்த் வாங்கி எப்படி அவங்களோட கடனை வந்து அடைக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்ம லீவரேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டெப்த் வாங்குறாங்க அப்படின்னா அததான் லீவரேஜ். ஒரு டெப்த் அப்படின்றது ஒரு கடன் வந்து ஒண்ணு வரும்போது அதை தான் நம்ம லீவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் EBIT அண்ட் EPS. EBIT அப்படின்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அண்ட் EPS அப்படின்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ ஒரு ஷேர் ஏதோ வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஷேரனுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளவா இருக்கு அப்படின்றத பாக்குறது தான் இது ஃபுல்லா இந்த அனாலிசிஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து மேஜரா MCQs போகலாம். ஸோ யூனிட் 4 MCQs இப்போ பார்ப்போம். ஸோ டியூ பார்ட் அனாலிசிஸ் இது வந்து பிரைமர்லி கம்போசஸ் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ROE, ஆப்ஷன் பி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் வரும். ஸோ டியூ பார்ட் அனாலிசிஸ் வந்து மேஜரா வந்து 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன அந்த 3 காம்போனன்ட்ஸ் மறக்காம படிச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த 3 காம்போனன்ட்ஸ் தான் இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட் மார்ஜின், second one asset turnover, and third one is financial leverage. கிளியரா? ஸோ இந்த 3 காம்போனன்ட்ஸ் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா எப்படியுமே இதுல வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னன்னா கரண்ட் ரேஷியோ. அது என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் மெஷரிங் தி ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலை தான் வந்து அது மெஷர் பண்ணும். நெக்ஸ்ட் டெப்த் ஈக்விட்டி, அப்புறம் இன்வென்டரி டர்ன் ஓவர். ஸோ அதெல்லாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு MM தியரி, MM அப்படின்னா மோடி கிலானி அண்ட் மில்லர் அப்ரோச் படி, வித்தவுட் டாக்ஸஸ் the value of the firm depends on. டாக்ஸ் இல்லாம அந்த ஃபர்மனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி ஏர்னிங்ஸ் பவர் ஆஃப் அசஸ். அதாவது இது எல்லாமே அசம்ஷன்ஸ். நீங்க வந்து அசம்ஷன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. எல்லா தியரிக்கும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல எல்லா தியரிக்குமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அசம்ஷன்ஸ் படிச்சா மட்டும்தான் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணணும். கிளியரா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல டாக்ஸ் இல்லை அப்படின்னா MM தியரி படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் பவர் ஆஃப் அசட்ஸ் அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து அசர்ட்டினுடைய பவர் வந்து அதிகமாயிடுது, ஏர்ன் பண்ணக்கூடிய பவர் வந்து என்ன ஆயிடுது, அதிகமாயிடுது. அததான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், டிவிடெண்ட் பாலிசி, டெப்த் ஈக்விட்டி. ஸோ டிவிடெண்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை நம்ம அப்போ கம்மிங் செஷன்ஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்றத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது இட் ஷோஸ் one second. It shows. ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் கொஸ்டின். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இட் ஷோஸ் சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்ல, அதாவது சோர்சஸ் அண்ட் தென் அப்ளிகேஷன் அப்படின்றது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம். அப்ப அந்த சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷனை ரெண்டுத்தையுமே வந்து நம்மளுக்கு எதை குறிக்குது அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டலை தான் குறிக்கும். கிளியரா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். மிச்சம் எல்லாமே இரலவெண்டா தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன், வெரி சிம்பிள் ஃபார்முலா. நீங்க மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல உள்ள ஃபார்முலாஸ் தெரியும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா தெரியும். கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் உங்களுக்கு கன்சர்ன். ஸோ கான்ட்ரிபியூஷனுக்கு அதுதான் ஃபார்முலா. ஓகேவா? வெரி சிம்பிள். Contribution is equals to sales minus variable cost. Clear? Now let's go with the last question of unit 4. So cash flow operating activities, அதாவது cash flow from operating activities வந்து எது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும். நான் சொன்னாலே இது வந்து ஒரு cash flow statement.
ஸோ இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல எதை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஸோ அது வந்து ஆப்ரேட்டிங் அப்படின்னாலே டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஸோ அப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம சேல் பண்ணா அப்போ அதுக்கு கேஷ் கிடைக்கும். அப்போ அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அதுல தான் வரும். ஸோ மிச்சது எல்லாமே பாருங்க, பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி அப்படின்றது ஒரு ஹியூஜான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் சேல் ஆஃப் அ ஃபிக்ஸ்ட் அசட். ஸோ ஒரு ஃபிக்ஸ்ட் அசட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க சேல் பண்ணிடுறீங்க, நீங்க வந்து அதை வித்துடுறீங்க அந்த அசட் அப்படின்னா அது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். கிளியரா? ஸோ ஹோப் இன்னைக்கு செஷன்ல நம்ம யூனிட் நம்பர் 3 and 4 பார்த்தோம். யூனிட் 3 and 4 ரெண்டுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். யூனிட் 4ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரும் எப்பவுமே. ஸோ பாருங்க, பிகாஸ் நம்மளுக்கு போத் யூனிட்ஸ்ல நம்ம மேஜரா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா தியரிஸ் எல்லாமே நீங்க ரொம்பவே பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின், ஸோ அதுவும் வந்து மேஜரா பாருங்க. அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் பிவைக்யூஸ் அட்டன் பண்ணி பாருங்க. ஏன்னா பிவைக்யூஸ் அட்டன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்னா நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எலிமினேஷன் மெத்தட் ட்ரை பண்ணுங்க. சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய அட்டன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம்ல போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ அப்போ சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிவைக்யூஸ்ல ப்ராக்டிஸ் நம்மளுக்கு ரொம்பவே வேணும். ஸோ நீங்க பிவைக்யூல உள்ள சீக்வன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ சீக்வன்ஸ் பேஸ்ட் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் மேக் ஷூர் நீங்க வந்து ஏடிஎம் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரீ அப்கமிங் லைவ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ்ல வரும். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு யூடியூப்ல வந்து கொடுக்குறோம். ஸோ மேக் ஷூர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலரா வந்துடும். நம்ம எப்பப்பெல்லாம் லைவ் செஷன் ஆர் ஏதாவது ரிகார்டிங் தி கிராஷ் கோர்ஸ் ஏதாவது நாங்கள் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ப்ராக்டிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. கான்செப்ட் கிளாரிட்டி அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் இது ரெண்டுமே பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட். அண்ட் ரிகார்டிங் யுவர் கிராஷ் கோர்ஸ் எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸோ ரிகார்டிங் யுவர் கிராஷ் கோர்ஸ் எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2nd of April. You can be, it will be there. Crash course நீங்க enroll பண்ணிக்கலாம். You can enrollment started. So start enrolling. It will be really helpful because உங்களுக்கு conceptual clarity கிடைக்கும். என்ன படிக்கணும் அப்படின்றது தெரியும். ஒரு ஃப்ளோல படிச்சா மட்டும்தான் நம்மளால படிக்க முடியும். சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மறக்காம அட்டன் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த ஃபார்முலாஸ், அதை வந்து மெயினா அட்டன் பண்ணுங்க. ஃபார்முலாஸ் வந்து நீங்க படிச்சா ஈஸியா அந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு கொஸ்டின் கேரிஸ் 2 marks. ஸோ அப்போ நம்ம அழகா வந்து ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபார்முலாஸ் நம்ம கையில லைக் பக்காவா இருந்துச்சு அப்படின்னா 2 marks ஜம்முன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 2 marks நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ மேக் ஷூர் நீங்க வந்து ஃபார்முலாஸை நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஈஸியா. கிளியரா? ஸோ ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். யூனிட் 3 and 4ல ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அடுத்து அப்கமிங் செஷன்ஸ்ல நம்ம யூனிட் 5 and 6 பார்ப்போம். யூனிட் 4 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் ஸ்டஃப் இல்லைன்னா கூட அக்கௌண்டிங் தான் ஃபுல்லா. ஸோ அது வந்து மேஜரா அக்கௌண்டிங் தான் உங்களுக்கு வரும் இதுல. ஸோ அப்போ நீங்க வந்து இதுல வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படிச்சுக்கோங்க. லைக் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த அக்கௌண்டிங், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3. கிளியரா? ஸோ அதை வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட்.
ஸோ இடியம் அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஃபார் யோர் யூஜிசி நெட் பேப்பர் 2 மேனேஜ்மெண்ட். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரம் April 2nd. ஃபுல் இன்டெப்த் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு PYQ discussions இருக்கும் and also you will be having a lot of MCQs for practice test sessions இருக்கும். So most of things will be there. So please do join. It will be really helpful for you people. So make sure you subscribe EduM Academy. Thank you for watching. Next session, that is day 4 sessionல நான் உங்களை மீட் பண்றேன். யூனிட் நம்பர் 5 and 6 ஓட எடுத்துட்டு வரேன். Thank you for watching. Thank you.